வந்த பிறகு தான் எனக்கு வந்து இவ்வளவு படிப்புகள் இருக்கான்னு தெரிய வந்தது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தும் நீங்கள் வந்து டிஐசிஎஃப் அணுகுனீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மற்ற மாணவர்கள்? நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எது தேவையோ அதைத்தான் நம்ம கொடுக்கணும். சரி, அவங்க நம்ம வசதிக்காக பிள்ளைகளை பக்கத்திலே வச்சுக்க கூடாது. எந்த மாணவனாக இருந்தாலும் சரி ஒரு வழிகாட்டுதல் வேணும். இல்லாட்ட வந்து நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். வணக்கம் நண்பர்களே. சற்று நேரம் முன்பு நாம் மதிமாலா என்ற மாணவியிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய தந்தையார் திரு செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் அவருடைய அனுபவத்தையும் நாம் கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். சரி, நான் மதிமாலாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி டிஐசிஎஃப் ஆர்கனைசேஷனை பற்றி தெரிய வந்ததுன்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா தான் எனக்கு வழிகாட்டுதலாக இருந்தாங்க. அவங்க அறிவுரை கூறினாங்க. அதன் அறிவுரைப்படி தான் நான் வந்து டிஐசிஎஃப்பில் வந்து ஃபெசிலிட்டேஷன் பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? எனக்கு நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சது சார். சரி. அவங்க தான் வந்து என் மதிமாலா +2 முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே சரி அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து வேற ஏதாவது இன்ஜினியரிங் இல்லாட்ட எதுக்காவது படிக்க வைக்கணும்னு அப்போ வந்து நண்பர் சொன்னார், மதுரையில் வந்து டிஐசிஎஃப்னு இருக்குது, அங்கே போனீங்கன்னா நெடுஞ்செழியன் சார் உங்களுக்கு வந்து மேற்படிப்புக்கு வந்து நல்லா வழிகாட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க. அது மூலமாக தான் நாங்கள் நெடுஞ்செழியன் சாரை சந்தித்தோம். அவர் வந்து நிறையா அவர்கிட்ட வந்த பிறகு தான் எனக்கு வந்து இவ்வளவு படிப்புகள் இருக்கான்னு தெரிய வந்தது. அது மூலமாக வந்து என் மகளை வந்து ஒரு 6-7 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சேன். அது மட்டும் இல்லாமல் என் மகளுக்கு வந்து இங்கே டிஐசிஎஃப்ல வந்து ஃபெசிலிட்டேஷன் கிளாஸில் வந்து 1 இயர் படித்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவளுக்கு சீட்டு கிடைச்சிது. சரி. ஏன்னா மதிமாலாவே நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல அட்மிஷன்லாம் அட்லீஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஏன் டிஐசிஎஃப்க்குன்னு நீங்கள் நல்ல மார்க் எடுத்தும் நீங்கள் வந்து டிஐசிஎஃப் அணுகுனீங்க? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கே போய் எந்த காலேஜில் எப்படி சேரணுங்கிற அந்த ஒரு இது தெரியாது. சரி. நம்மளா என்ன நினைப்போம், பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா சரி நம்ம பிள்ளைய வந்து பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் சேர்க்க நினைப்பாங்க. ஆனால் அது வந்து சரியான தேர்வாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. சரி. அதனால தான் நான் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணேன். அவங்க தான் வந்து பெஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்து அதை தேர்ந்தெடுத்தாங்க. இதே நாங்கள் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு காலேஜ் கிடைச்சிருக்காது. சப்போஸ் இப்போ மதிமாலா வந்து இல்லை எனக்கு கிண்டி வேண்டாம், நான் விஜயவாடாவில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் விஜயவாடா அனுப்புறதுக்கு ரெடியாக இருந்தீங்களா? இல்லை, தயாராக தான் இருந்தோம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எது தேவையோ அதைத்தான் நம்ம கொடுக்கணும். சரி. அவங்க நம்ம வசதிக்காக பிள்ளைகளை பக்கத்திலே வச்சுக்க கூடாது. சரி சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் வந்து அப்படிதான் இருந்தோம். சரி. ஏன்னா அது அவங்க வந்து விருப்பப்பட்டது இன்ஜினியரிங் விருப்பப்பட்டதுனால சரின்னு நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டோம். சரி. அப்போது ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நீங்களும் நெடுஞ்செழியன் சாரோட கலந்துரையாடு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அவரோட கலந்துரையாடு தான் பண்ணணும். ஓகே. நீங்கள் அவர் சொன்னதே பண்ணீங்களா அல்லது உங்களுடைய சில இன்புட்ஸும் இருந்ததா? இல்லை, எங்கள் இன்புட்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து என் பொண்ணுக்கு வந்து மெக்கானிக்கல் தான் படிக்கணும்னு ஒரு ஐடியாலஜியில் இருக்கும்போது சார்கிட்ட சொன்னோம். அவர் அது தக்குனதான் வந்து எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் அதை மட்டும்தான் பண்ணணும். சரி. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மற்ற மாணவர்களுக்கு? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா சார், படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தெரியாது. அது பேரண்டாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பேரண்ட்டுக்கு என்னன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றது இந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்றது இல்லாட்டா வந்து சம்பந்தப்பட்ட காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அதை வச்சு வந்து அந்த காலேஜில் சேர்க்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு டிஐசிஎஃப்ல வந்து சரியான வழிகாட்டுதலுக்கு காட்டுறாங்க. அவங்க வழிகாட்டுதல் படி போனோம்னா வந்து
எந்த மாணவனுக்கும் வந்து ஒரு நல்ல கல்லூரி கிடைக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. சரி. ஏன்னா இதே இதை வந்து நான் என்னுடைய மற்ற நண்பர்களுக்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆனால் ஒரு சிலர் வந்து சாரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து இல்லை அவ்வளோ தூரமாக அருப்புக்கோட்டை டு மதுரைங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு தூரமாக தெரியுற மாதிரி நினைக்கிறாங்க. கரெக்டு. ஏன்னா அதனால சரி அவங்கள்ட்ட வந்து சரி அது உங்கள் விருப்பம் அப்படின்னு. ஆனால் எனக்கு பார்த்து எந்த மாணவனாக இருந்தாலும் சரி ஒரு வழிகாட்டுதல் வேணும், இல்லாட்ட வந்து நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். சரி சரி சரி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, முதல்ல மாணவி நல்லா படிக்கணும். மாணவர் மாணவி எல்லாரும் நல்லா படிக்கணும். அது படித்தா மாத்திரம் போதாது, எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியுமோ அத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நம்பர் 2. நம்பர் 3 வந்து நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என்ற அந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். 3வது. 4வது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியம். அதனுடைய எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு முக்கியமான காலேஜ்னு படுதோ அதை மேலே போட்டு மற்ற காலேஜெல்லாம் கீழே போட்டோன்னா உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த காலேஜில் அதில் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5வது வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும். அதாவது நான் இது படிக்க போகிறேன், எனக்கு இதுதான் படிக்கணும்னு ஒரு நல்ல டிட்டர்மினேஷனோட நீங்கள் செலக்ட் பண்ணி அதை படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலான்ற ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாம் சார், அதே தான் சார். சரி சரி, மிக்க நன்றிங்க. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்.